Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் பார்க்க போறோம். வெந்தயம் எப்படி முளைக்கட்டி அதை யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி முளைக்கட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 50 grams வெந்தயம் எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 6 to 8 hours போல் ஊற வைக்க போகிறோம். ஊறின வெந்தயத்தை எடுத்து நம்ம வந்து ஒரு 36 hours கழிச்சு அதை பார்த்தோன்னா முளை கட்டியிருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதே ப்ராசஸ் வந்து ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணுங்கள். 3 times வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 6 to 8 hours நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். 8 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. ஸோ இந்த ஊறின வெந்தயத்தை நம்ம ட்ரெயின் பண்ணி வாட்டர்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஒரு பவுலில் கொஞ்சம் அகலமான பவுல் எடுத்துகிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி வைக்க போகிறோம். அந்த பவுலை வந்து தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அப்சைட் டவுனாக தலைக்கீழே வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் நிறைய மெத்தட், முளைக்கட்டுற மெத்தட் நிறைய இருக்குது. துணியில் வந்து கட்டி நல்லா ஊறின வெந்தயத்தை துணியில் கட்டி அது 3 நாள் கழிச்சு அதை வந்து பார்ப்பாங்க, வந்து அதுக்கப்புறம் தான் அது முளை வந்திருக்கும். ஸோ சம்டைம்ஸ் எல்லாமே முளை வந்திருக்கும், சிலது வந்து முளை வராமல் கூட அதில் போகும். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் துணியெலாம் தேட வேண்டாம். துணியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த துணி கரையெல்லாம் பிடிச்சி அப்புறம் நம்ம திருப்பி அந்த துணியை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி மெத்தடு நான் ட்ரை பண்ணினேன். இது எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அப்சைட் டவுனாக நம்ம வச்சிட்டோம்னாக்கா அது ஒரு 36 hours அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பாட்டுக்கு இருக்கட்டும். 36 hours கழிச்சு அதை பார்த்தீங்கன்னா ஒரு 1 centimeter அளவுக்கு முளை வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 1 week அதை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் முளை கட்டி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி வந்து எம்டி ஸ்டமக்கில் மிஸ் ஆகிடுத்துனாக்கா நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour பிஃபோர் நீங்கள் இதை எடுத்துன்னு வந்தீங்கன்னா, தொடர்ந்து இதை எடுத்துன்னு வந்தீங்கன்னா நிறைய பயன்கள் இருக்குது இதில். ஸோ வரிசையாக அது என்னென்ன பயன்கள் நமக்கு கொடுக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 36 hours கழிச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா முளை வந்திருக்குன்னு. ஒரு 1 centimeter அளவுக்கு நல்லா முளை வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தட். இது மாதிரி முளை கட்டுறது ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். பல ஜென்ரேஷன்ஸாக பல தலைமுறைகளாக வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பயன்படுத்தி வந்திருக்கிறது தான் இது. இதில் வந்து விட்டமின் சி, புரோட்டீன், நயாசின், பொட்டாசியம், அயர்ன், ஆல்கலாய்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம். பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் வந்து இது வந்து கட்டுக்குள்ளே வைக்கும். தொடர்ந்து அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா அது மாதிரி பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஆனால் இது அதே சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை வந்து சாப்பிடக்கூடாது. சுகர் பேஷண்ட்ஸ் இது நம்ம வந்து பாடியில் உள்ள இன்சுலின் அதிகரித்து ஸோ ரத்தத்தில் உள்ள சுகர் லெவலை வந்து அது வந்து கட்டுப்படுத்தும். ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து அவங்க இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். ஒரு 24 weeks அவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க சுகர் லெவல் கண்டிப்பாக குறையும். ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து பாலிசாக்கரைடு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்டமக் வந்து ஒரு சாப்பிட்ட உணர்வை தரும், ஒரு ஃபில்லிங்காகவே நமக்கு வந்து அந்த உணர்வை தரும். ஸோ அதனால் நம்ம வந்து அதிகமாக நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் லாஸுக்கும் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 75% ஃபைபர் நியூட்ரிஷன் இருக்கிறதுனால அந்த டேக்கு உண்டான எனர்ஜியை வந்து நமக்கு அது கொடுத்துரும். ஸோ அது மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது. இது வந்து பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்ல வெயிட் ரெடியூஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க வந்து இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். நல்ல பலன் தரும். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸ்ப்ரவுட்டட் வெந்தயம் வந்து ஹார்ட்டு ரொம்ப நல்லது. அவங்க பாடியில் வந்து கொலஸ்ட்ரால் சேர விடாமல் அது வந்து தடுக்கும் அது. ஸோ அதனால் வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அண்ட் இன்டைஜஷன் ப்ராப்ளம், ஸ்டமக் அப்செட்
அது மாதிரி போன்ற வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் இது வந்து சரி செய்யும். ஸோ இது மாதிரி நிறைய பயன்கள் வந்து இந்த முளைக்கட்டிய வெந்தயம், சாதாரணமாக வெந்தயம் ஊற வச்சு நம்ம டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்றது அது வந்து சில பேர் வழக்கப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை விட இது வந்து முளைக்கட்டின வெந்தயம் வந்து இன்னும் ரெட்டிப்பு பலனை தரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு சாதாரணமாக வெந்தயம் ஊற வச்சு சாப்பிடும்போது அதில் வந்து ஒரு கசப்புத்தன்மை நமக்கு சில பேருக்கு அது பிடிக்காது. இது முளைக்கட்டி வெந்தயம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டிஷாக இருக்கும், லைட்டு ஸ்வீட்டிஷாக இருக்கும். ரொம்ப அந்த கசப்புத்தன்மை நமக்கு தெரியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய பலன்கள் இருக்குது. டேக் கேர். பாய். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.